Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கும் இடையிலான போர் தொடங்கி இன்னையோட 31வது நாள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு கிளைமேக்ஸை நோக்கி இந்த போர் நகர்ந்து கொண்டு இருப்பது போல தான் நமக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த நோக்கத்துக்காக ட்ரம்ப் இந்த போரை தொடங்கினார் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய நேரம் இது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 3500 அமெரிக்க படைகள் எந்த நேரத்திலும் ஈரானுக்குள்ள கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரம்ப் அந்த உத்தரவை கொடுப்பாரா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அமெரிக்காவினுடைய USS ட்ரிப்போலி இது ஒரு ஆம்பிபியஸ் ஷிப்பு. இந்த ஷிப்லேயே ஹெலிகாப்டர் விமானங்கள், போர் விமானங்கள், அதுபோல் கிட்டத்தட்ட 5000 இராணுவ வீரர்கள் அப்படின்னு எல்லாருமே ட்ரம்ப்போட உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த USS ட்ரிப்போலி எப்போ வேணாலும் கார்கு தீவில் போய் ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணலாம். அப்படி ஆம்பிபிஎஸ் லேண்டிங் பண்ணும்போது அந்த கப்பல்லேருந்தே இறங்கி சில வீரர்கள் போவாங்க. ஹெலிகாப்டர் மூலமாக சில பேர் பேராஷூட்டில் வழியாக கீழே குதிக்கலாம். அதே நேரத்தில் F-35 அட்டாக்கும் நடக்கலாம். இந்த உத்தரவை ட்ரம்ப் கொடுப்பாரா? ட்ரம்ப் எதுக்காக காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. ஜியாகிரபிக்கலாகவே ஈரானுடைய நிலப்பரப்பு ரொம்ப சிக்கலானது. அப்போது நீங்கள் போய் ஃபஸ்ட்டு ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்கு தீவில் இறங்கி கார்கு தீவை பிடிச்சிட்டு அங்கேருந்து ஈரானை அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிதான காரியம். அதனால தான் ட்ரம்ப் ஒரு 2 திட்டத்தோட களத்தில் இறங்குறார். ஒன்று என்னென்னா, கார்கு தீவில் இறங்கி கார்கு தீவையும் கைப்பற்றுகிறது, கார்கு தீவில் இருந்து ஈரானை அடிக்கிறதும் அவங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போது USS ஆப்ரஹாம் லிங்கனை தான் விமான தாக்குதலுக்காக பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஆனால் USS ஆப்ரஹாம் லிங்கனை ஈரானுடைய அந்த மிசைல் அட்டாக்கிங் ரேஞ்சிலேருந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஆனால் அங்கேருந்து போர் விமானங்கள் மூலமாக ஈரானுக்குள்ள பாம் போட்டு திரும்ப போகிறதுக்கு எரிபொருள் பத்த மாட்டேங்குது விமானங்களுக்கு. அந்த எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானங்களை எல்லாமே ஈரான் தாக்கி அழித்து விட்டது. அப்போது ட்ரம்ப் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அப்படின்னா கிரவுண்ட் இன்வேஷன் தான். அந்த கிரவுண்ட் இன்வேஷனை அவர் பண்ணலை அப்படின்னா உலகத்துக்கு இந்த போரில் அமெரிக்கா தோற்று போயிடுச்சு அப்படின்னு அறிவிச்சுட்டு ட்ரம்ப் திரும்ப போயிட வேண்டியதான். அந்த காரியத்தை ஒரு காலும் ஈகோ உள்ள ட்ரம்ப் செய்ய மாட்டார் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போது என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம். செத்து போகிறது அமெரிக்க வீரர்கள், அதை பற்றி நமக்கு என்ன கவலை அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் ட்ரம்ப். அதனாலேயே அவர் 2 விஷயத்தை கையில் எடுக்கிறார். என்ன அப்படின்னா, ஒன்று, ஒரு 10 நாள் போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி கால அவகாசத்தை எடுத்துக்கிட்டு அங்கே படைகளை குவிப்பதற்கான நடவடிக்கையில் இறங்கிட்டார். இன்னொரு விஷயம், கடைசி கட்டமாக பாகிஸ்தான் மூலமாக ஈரானுக்குடன் பேச்சுவார்த்தை இன்டைரக்டாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதை தான் வாஷிங்டனில் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. நாங்கள் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி வி ஆர் ஸ்பீக்கிங் டு தி ஈரான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். இது மூலமாக அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டால் 2-3 விஷயத்த சொல்லலாம். என்ன அப்படின்னா, ட்ரம்ப்போட நோக்கம் ஈரானுடைய எண்ணெய் வளத்தை தான் கைக்குள்ளே கொண்டு வரணும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும். அதாவது ட்ரம்ப்புக்கு சாதகமான, அமெரிக்காவுக்கு சாதகமான ஆட்சியாளர்கள் ஈரானில் உட்கார வைக்கப்பட வேண்டும். இதுதான் ட்ரம்ப்போட நோக்கம். இதுக்காக தான் இந்த எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கார். இதை தான் அவர் தொடர்ச்சியாக ஈரானுக்கு கன்வே பண்ணிக்கிட்டு இருப்பார். ஆனால் நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய கொமேனியினுடைய ரெஜிம் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்ரப்டாக அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் சண்டைக்கு தயார் அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமம். ஒட்டுமொத்தமாக ட்ரம்ப் கிட்ட சரணடையணும். இதை நிச்சயமாக முஸ்தபா கொமேனி ஏற்றுக்க மாட்டார். அது கிட்டத்தட்ட ஒரு தற்கொலைக்கு சமம். அதன் பிறகு கொமேனியினுடைய வாரிசுகள் யாருமே அல்லது அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் ஈரானை ஆட்சியே செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு ட்ரம்ப் கொண்டு வந்துடுவார். அப்படிங்கிறனால அவங்களும் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால ஈரான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு சைக்கலாஜிக்கல் த்ரெட்டனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். கார்கு தீவில் காலடி வைக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்க வீரர்கள் நரகத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிற மாதிரி,
அவங்களை எல்லாம் சவப்பெட்டியாக நாங்கள் அமெரிக்காவுக்கு திரும்ப வைப்போம். அதே போல் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய சுறா மீன்களுக்கு அவங்க உடம்பை இறையா போடுவோம் அப்படின்னு நிறைய ஸ்டேட்மெண்ட்டை விட்டு சைக்கலாஜிக்கலாக அமெரிக்க வீரர்களை டவுனாக வைக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய போர்ப்படை தளபதிகளுக்கு மெசேஜ் கொடுத்து இதில் நிறைய உயிரிழப்பு ஏற்படலாம், நல்லா யோசிச்சுக்கங்க அப்படின்னு ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரெட்டனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வெறும் சைக்கலாஜிக்கல் த்ரெட்டனிங்கோட நிறுத்தலை, அமெரிக்காவினுடைய கிரவுண்ட் இன்வேஷனுக்கும் தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு புறம் ஹெஸ்புல்லாவை எப்படி ரெடி பண்ணி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த சொல்லிட்டு இருந்தாங்களோ, அதே போல ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸ் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ அவங்களையும் இந்த போரில் குதிக்க வச்சுட்டாங்க. இன்றைக்கு ஹவுதீஸ் தங்களுடைய முதல் ஏவுகணையை இஸ்ரேல் மேலே அடிச்சிருக்காங்க. அப்போது சைக்கலாஜிக்கலாக இது இன்னொன்று அமெரிக்காவுக்கு ஒரு கூடுதல் ப்ரெஷர் அழுத்தத்தை கொடுக்கும். ஒரு சைடு ஹெஸ்புல்லாவோட ஃபைட் பண்ணணும், ஒரு சைடு ஹவுதீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஈரானுடைய IRGC படைகளோட மோதணும். அப்போது இது ஒரு நீண்ட கால போராக நீடிக்கலாம். அப்போது இந்த ஒரு வார்னிங்கை கொடுக்கும் பொழுது ட்ரம்ப் கொஞ்சம் யோசிக்கலாம். ஏற்கனவே மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய எல்லா தளங்களையும் துவம்சம் பண்ணிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட 11 அமெரிக்க இராணுவ தளங்கள் அன்இன்ஹாபிட்டண்ட்டாக மாறிடுச்சு. அதாவது அங்கே யாருமே இருக்க முடியாது, அமெரிக்க வீரர்களே இருக்க முடியாது, அந்த தளங்களை இராணுவத்திற்கே பயன்படுத்தவே முடியாதுங்கிற அளவிற்கு தாக்கி சேதப்படுத்திட்டாங்க அப்படின்றாங்க. அப்போது ட்ரம்ப்பும் இந்த வாரம் இப்படியே விட்டுட்டு போனார் அப்படின்னா அது அமெரிக்க இராணுவத்திற்கு மிகப்பெரிய அவமானமாக போயிடும். எப்படி வியட்நாமில் அடி வாங்கிட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி இனிமேல் அமெரிக்க இராணுவத்திற்கு உலகத்தில் உள்ள எந்த இராணுவமும் அல்லது எந்த நாடும் பயப்படாத ஒரு நிலைமை கூட வரலாம். அப்போது அமெரிக்கா இதை இப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. அதனால தான் கடைசியாக பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சம்மதிச்சதுன்னா ஈரானில் ஆட்சி மாற்றம் நடக்கணும், ஈரானில் இருக்கக்கூடிய 400 கிலோ என்ரிச்டு யுரேனியத்தை அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்கணும், ஈரானில் இருக்கக்கூடிய குறிப்பாக கார்களில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் அமெரிக்க நிறுவனங்களுடைய வசமாகணும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலை ட்ரம்ப் கொடுத்துருக்கார். ஆனால் இதையெல்லாம் ஈரான் ஏற்றுக்கொள்ளாததுனால நிச்சயமாக இந்த கிரவுண்ட் இன்வேஷன் நடக்க தான் போகுது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா முதல்ல 2500 82nd ஏர்போர்ன் டிவிஷன் வீரர்கள் இறங்கியிருக்கதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரிப்போலி அந்த ஆம்பிபிஎஸ் ஷிப்லேருந்து ஒரு 5000 வீரர்கள் தரை வழியாக இறங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் கூடுதலாக ஒரு 10,000 வீரர்களை மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு அனுப்புவதற்கு ட்ரம்ப் தயாராகிட்டு இருக்கார் அப்படின்னு செய்திகள் வருது. அப்போது நிச்சயமாக ஒரு கிரவுண்ட் இன்வேஷன் நடக்க போகுது. ஆனால் எவ்வளவு நாளைக்கு நடக்க போகுது, எவ்வளோ உயிரிழப்புகள் ஏற்பட போகுது, இந்த போரில் யார் வெற்றி பெற போகிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. கடைசி கட்டமாக ட்ரம்ப்பு பாகிஸ்தான் மூலமாக எப்படி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரோ அதே போல் ஈரானும் ரஷ்யாவையும் சைனாவையும் இந்த போருக்குள்ளே எப்படியாவது இழுத்து விடணும் அப்படின்னு கடைசி முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் இந்த போர் உள்ள நுழைஞ்சிட்டா நிச்சயமாக இது ஒரு உலக போராக மாறலாம், அல்லது ஒரு நீண்டகால போராக மாறலாம், அல்லது அமெரிக்காவுக்கு ஒரு தோல்விகரமான போராக கூட அமையலாம். அப்படிங்கிறதுக்காக சீனாவையும் ரஷ்யாவையும் இந்த போருக்குள்ளே இறங்குங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஈரான் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த கார் தீவில் அமெரிக்காவினுடைய கிரவுண்ட் இன்வேஷன் அமெரிக்காவோட தலையெழுத்தையும் சரி ஈரானோட தலையெழுத்தையும் சரி நிர்ணயிக்க போகுது. இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.